ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு புதிய டாபிக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்டு கார்ஸ் வாங்குறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி அப்படின்னா, இதில வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அ நெறைய விஷயங்கள் இருக்கு. யூஸ்டு கார் வாங்குறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்டு கார் வாங்கும்போது நெறைய பேரு நெனைக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நம்ம இது வாங்குனோம் அப்படின்னா, நம்ம ஏமாந்து தான் போவோம். ஸோ நெறைய செலவாகும். ஸோ அதுக்கு நான் புது காரே வாங்கிட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்போம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்டு கார் வந்து நம்ம ஒரு நல்லா தெரிஞ்சு அதாவது ஒரு யூஸ்டு கார் வாங்குறதுன்றது ஒரு ஆர்ட்டு. அது வந்து நம்ம கரெக்ட்டா புரிஞ்சுட்டு ஒரு யூஸ்டு கார வாங்குனோம் அப்படின்னா, லேக்ஸ் ஆஃப் ரூபீஸ் வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும். இப்போ ஒரு புது கார் வாங்குறதுன்றது அப்ரிசியேஷன் கிடையாது. அது வந்து டிப்ரிசியேஷன் தான். நீங்க இன்னைக்கு ஒரு புது கார் வாங்குனீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் விக்கும்போது ஒரு 20% லாஸ்ல தான் நீங்க விப்பீங்க. அதே நீங்க யூஸ்டு காரே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷம், 4 வருஷத்துக்கு அப்புறம் ஆ உங்களோட புடிச்ச காரே நீங்க வாங்குனீங்க அப்படின்னா, ஆ அந்த கார வந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி ரொம்ப கம்மியான விலையிலேயே வந்து அந்த யூஸ்டு கார நீங்க வந்து வாங்கலாம். ஸோ இது எப்படி வந்து நம்ம யூஸ்டு கார வாங்குறதுன்றது தான் இங்க பிரச்சனையே. ஏன்னா நெறைய பேர் ஏமாத்துவாங்க. ரொம்ப அ உடைஞ்சு போயிருக்க காரு, அந்த மாரி வீணா போன காரு அந்த மாரிலாம் வந்து நம்மட்ட குடுத்துருவாங்க. அப்படின்ற ஒரு பயத்திலேயே வந்து யூஸ்டு கார்ஸ் வந்து வாங்க மாட்டோம். பட் அது எப்படி வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி அ அத எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணி ஒரு பெஸ்ட்டான கார வாங்கலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். பட்டு இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒண்ணு சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து எப்படி ஒரு மாடல சூஸ் பண்ணறது அப்படின்றது தான் வந்து நானு வந்து இதில வந்து சொல்றேன். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ எங்க வாங்குறது? ஒரு மல்டி பிராண்டட் ஷோரூம்ல வாங்கலாமா? இல்ல வந்து ஒரு இண்டிவிஜுவல்ட்ட வாங்கணுமா? ஏன்னா, இப்ப வந்து யார்ட்டயா வாங்குனேன் அப்டின்னா, அவங்க என்ன ஏமாத்திட்டாங்கன்னா, ரொம்ப காசு அதிகமா வாங்கி, அ ரொம்ப சீப்பான கார வந்து என்கிட்ட குடுத்துட்டாங்க அப்டின்னா, ஸோ அந்த மாரி பயம்லாம் வந்து யூஸ்டு கார் வாங்கும்போது எல்லாருக்குமே வரும். ஸோ அதெல்லாம் எப்டி வந்து நம்ம சால்வ் பண்றது? அப்டின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோலயே பார்க்க போறோம். இது ஒரு பெரிய டாபிக் வந்து. ஸோ நான் வந்து இந்த வீடியோ வந்து டிவைட் பண்ணி போறேன். ஒவ்வொரு வீடியோவும் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து எப்டி ஒரு கார வந்து சூஸ் பண்ணணும் அப்டின்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் கார் இருக்கு, செடான் இருக்கு, காம்பேக்ட் எக்ஸ்யூவி இருக்கு, எஸ்யூவி இருக்கு. ஸோ உங்க ஃபேமிலிக்கு உங்களோட நீடுக்கு எந்த அ இதுல வந்து எந்த கேட்டகரி உங்களுக்கு வந்து இருந்தா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணணும். அது ரொம்ப பேசிக் தான். இத வந்து நீங்க பர்சனலைஸ்டா இருக்கக்கூடிய உங்களுடைய பர்ப்பஸ வச்சு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆ ரொம்ப நல்ல ஒரு மெக்கானிக் வந்து தெரிஞ்ச மெக்கானிக் வந்து புடிக்கிறது. பட் அவரு வந்து ஆ டெக்னிக்கலா சவுண்டாவும் இருக்கணும். அதே சமயம் அவர் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டா ஆ ஆ நமக்கு வந்து நம்ம ஒரு வெல் விஷரா வந்து இருந்து, நமக்கு நல்ல ஒரு கார வந்து எடுத்துக் குடுக்குறவராவும் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு அந்த மாரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா, அவங்க மூலியமா நீங்க வந்து இந்த மாரி கார வாங்கும்போது, உங்களுக்கு வந்து நெறையா பெஸ்ட்டான ஆப்ஷன் அதாவது அந்த மெக்கானிக் வந்து குடுப்பாரு. சரிங்களா? சரி. இப்போ உங்களுக்கு வந்து எந்த கார் வா அ ம எந்த கேட்டகரியான கார் வாங்குறதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு மெக்கானிக்கலும் உங்கள்ட்ட வந்து இருக்காங்க. அப்டின்னா, நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்பு அப்டின்னு சொல்லி கேட்டீங்க அப்டின்னா, அந்த மெக்கானிக்கு கிட்ட நீங்க வந்து சில விஷயங்கள வந்து கேட்கணும். ஸோ அது என்ன விஷயம் அப்டின்னா, ஒரு 11 பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த 11 பாயிண்ட்ஸையும் வந்து நீங்க வந்து அந்த மெக்கானிக் கிட்ட கேட்டீங்க அப்டின்னா, நீங்க எந்த மாரி மாடல வந்து சூஸ் பண்ணணும் அப்டின்றதுக்கு அவரு ஒரு சஜஷன் குடுப்பாரு. ஸோ அந்த 11 அ விஷயங்கள் என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்டின்னா, ஒரு வருஷத்துல நீங்க வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து அப்ராக்ஸிமேட்டா ஓட்டுவீங்க அப்டின்ற விஷயத்த வந்து உங்க மெக்கானிக் கிட்ட சொல்லணும். 2வது விஷயம் என்ன அப்டின்னா, ஆ நீங்க வந்து
சிட்டியில ஓட்டுவீங்களா? இல்ல ஹைவேல ஓட்டுவீங்களா? இல்ல காம்பினேஷனா சிட்டிலயும் ஓட்டுவேன், நான் ஹைவேஸ்லயும் ஓட்டுவேன் அப்படின்ற காம்பினேஷன்ல அந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து நீங்க மெக்கானிக் கிட்ட சொல்லணும். 3வது வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து மைலேஜ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நான் அடிக்கடி போயிட்டு வந்துட்டே இருப்பேன் அப்படின்னா, நீங்க வந்து பெட்ரோலுக்கு அந்த மாடல்ல வந்து நம்ம பெட்ரோலுக்கு போனோம் அப்படின்னா கரெக்ட்டா இருக்குமா? அப்படின்ற மாரி வந்த இன்ஃபர்மேஷன நீங்க வந்து மெக்கானிக் கிட்ட சொல்லணும். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டீசல் வேரியன்ட் இதுல வந்து டீசல் வேரியன்ட்ல போலாமா? அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் நீங்க வந்து உங்க மெக்கானிக் கிட்ட கேட்கணும். 5வது வந்து எப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் பட்ஜெட். இந்த பட்ஜெட்டுக்குள்ள தான் எனக்கு வந்து கார் வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். அத விட கொஞ்சம் அதிகமாவும் போலாம், கீழயும் போலாம். பட் இந்த பட்ஜெட்ட தாண்டக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன வந்து உங்க மெக்கானிக்ட்ட வந்து நீங்க சொல்லணும். 6வது வந்து எப்படி என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டச் ஸ்க்ரீனு, ஆ ஹீட்டட் சீட்டு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, தேவையே இல்லாத ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து கம்பல்சரி எனக்கு தேவைப்படுமா? இதெல்லாம் வந்து எனக்கு தேவையா? அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இந்த ஒரு விஷயத்தையும் வந்து உங்க மெக்கானிக் கிட்ட வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். 7வது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஒரு கார் இருக்கு அப்படின்னா, அந்த கார்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெயிண்ட்டு ஆ ஏதாவது ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு ஆ சிம்பிளான ஒரு டேமேஜா இருந்தாலும் சரி, அத வந்து உங்களால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த மாரி ஒரு விஷயங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்க மெக்கானிக் கிட்ட நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கணும். ஸோ 8வது விஷயம் என்ன அப்படின்னா, ஆ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து. இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு ஒரு மாடல வந்து நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த மாடல்ல புது மாடல் வேரியன்ட்லயும் அந்த கார் வந்திருக்கும். பழைய மாடல்லயும் அந்த கார் வந்திருக்கும். பட் புது மாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட்லியா இருக்கும். ஓல்டு மாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விலை கம்மியாவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, புது கார விட ஓல்டு கார்ல கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். புது கார்ல மேபி அதிகமா இருக்கலாம். பட் அதுக்கோசரம் நான் வந்து இவ்வளோ காசு செலவு பண்ணணுமா? அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து உங்க மெக்கானிக் கிட்ட வந்து நீங்க இத வந்து ஒரு சஜஷனா குடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த காருக்கு வந்து நான் ஃபுல் பேமெண்ட்டும் பண்ணிடுவேன். நான் வந்து அல்லது நீங்க வந்து ஒரு ஃபினான்ஸ் நான் வந்து இந்த கார வந்து நான் ஃபினான்ஸ்ல தான் நான் போடப் போறேன். அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து நீங்க வந்து உங்க மெக்கானிக் கிட்ட குடுத்தீங்க அப்படின்னா, ஒரு பெர்ஃபெக்ட்டா வந்து இதுக்கு இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லலாம். 10வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார நீங்க வந்து எவ்வளோ நாள் ஓட்டுவீங்க? அல்லது எவ்வளோ கிலோமீட்டர் வரலும் நீங்க வந்து இந்த கார ஓட்டுவீங்க? ஸோ அது வரலும் இந்த கார் வந்து எப்படி? எனக்கு நல்லா இருக்குமா? இல்ல வந்து அதுக்குள்ளேயே வந்து எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துருமா? அப்படின்ற ஒரு இந்த விஷயங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்க மெக்கானிக் கிட்ட வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். லாஸ்ட் வந்து என்ன விஷயம் அப்டின்னா, ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா, மேனுவல் வந்து போறது புடிக்காது. ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறது தான் ரொம்ப புடிக்கும். ஸோ அந்த விஷயங்களும் வந்து உங்க மெக்கானிக்கிட்ட வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த 11 விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெயினான விஷயம். இத தவிர இன்னும் நெறையா இருக்கலாம். ஸோ இந்த 11 விஷயத்த வந்து நீங்க உங்க மெக்கானிக்கிட்ட சொல்லி, அவரு சில மாடல்ஸ் வந்து சஜஷன் பண்ணலாம். ஸோ அந்த மாடல வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ணலாம். பட் அந்த மாடல சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 6 விஷயங்கள வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த 6 விஷயங்கள் இருந்தா, அந்த மாடல வந்து விட்டுட்டு, மீதி இருக்கக்கூடிய மாடல வந்து நீங்க கார் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 6 மாடல் என்ன அப்டின்னா, 1 வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப வந்து ஒரு கார் வந்து இருக்கு. அந்த மாடல் இருக்கு அப்டின்னா, அந்த மாடல் வந்து கன்டினியூஸா இப்ப வரலுமே வந்து அந்த மேனுஃபேக்சர் வந்து புரொடியூஸ் பண்ணணும். இல்ல அந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவோ ஸ்டாப் பண்ட்டாங்க. இல்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ட்டாங்க. ஆனா, அந்த மேனுஃபேக்சரர் வந்து இன்னும் வந்து கார் புரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அந்த மாடல் ஆனா புரொடியூஸ் பண்ணல. அப்டின்ற மாரி ஒரு இருக்கக்கூடிய மாடல் வந்து நீங்க வாங்கக்கூடாது. அது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்டின்னா, அதுக்கு ஸ்பார்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்காது. அது ஸ்பேர்ஸ் வந்து அப்படியே கிடைச்சாலும் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஸோ, அதனால வந்து இந்த மாரி மாடல வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ 2வது விஷயம் அப்டின்னா, என்னன்னா ரொம்ப அதிகமா கிலோமீட்டர் ஓடுன கார வந்து சூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே சூஸ் பண்ணாலும் ரொம்ப கம்மியான விலையா தான் இருக்கணும். ஸோ அப்பதான் நமக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா, நெறைய கிலோமீட்டர் ஓடுற வண்டியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சஸ்பென்ஷன், டிரான்ஸ்மிஷன் இதெல்லாம் வந்து கம்பல்சரி கொஞ்சம் ஃபால்ட்டா தான் இருக்கும். அத வந்து நீங்க ஜஸ்ட்டு ஒரு
ஆ ஒரு என்னது பட்டி டிங்கரிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா போகும். கொஞ்சம் நாள் ஆக, 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 ஆக என்ன ஆகும்னா, அந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை குடுக்கறதுக்கு கண்டிப்பா அது வந்து அ இந்த மாரி பிரச்சனைகள கண்டிப்பா குடுக்கும். ஸோ, அதனால ரொம்ப அதிகமா போன கிலோமீட்டர் வந்து ரொம்ப கம்மியான விலையில வந்துச்சு அப்படின்னா நம்ம வாங்கலாம். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஸோ 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெயிண்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, கார்ல வந்து பெயிண்ட் அதிகமா இருக்கும். இன்னொரு சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரண்டான பெயிண்ட் இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிப்ஸ்னா இப்போ ஒரு பெயிண்ட் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா, பெயிண்ட்ட வந்து போட்டு தேய் தேய் தேய்ன்னு தேய்ச்சிருப்பாங்க. ஒரு பல்ஜா இருக்கிற மாரி இருக்கும். அ மொத்தமா இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கு அப்படின்னா, அது வந்து ஆ ஃபுல் அ அந்த மாரி இருக்கிறது, கிராக் இருக்கிறது, ஸ்பாட்ஸு, அன்ஈவனா வந்து பெயிண்டிங் இருக்கிறது. ஸோ அந்த மாரி விஷயங்கள் இருக்கும்போது, நம்ம ஒரு கார் வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பெயிண்ட் வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபிகேஷனா இருக்காது. ஸோ அதனால நம்ம புதுசா வந்து பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்ற மாரி நம்ம ஒரு இதுக்கு போனோம் அப்படின்னா, பெயிண்ட் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப வெரி எக்ஸ்பென்சிவ். அதுவும் வந்து ஒரு லிமிட்டட் எடிஷன் காரா இருந்துச்சுன்னா, அதுக்கு வந்து இன்னும் வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாரி பெயிண்ட்டு எக்ஸ்ட்ராவா நம்ம வெளியில அடிக்கிறோம் அப்டின்னா. ஸோ பெயிண்ட் ஒர்க்குக்கு வந்து போம்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆ ஸோ லேபர் சார்ஜ் எல்லாமே எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ அதனால நல்ல பெயிண்ட் அடிச்சு நல்லா பக்காவா பெயிண்ட் ஒர்க்கே பண்ணாத மாரி இருக்கக்கூடிய காரா இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. அந்த மாரி மாடல் சூஸ் பண்ணா ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன அப்டின்னா, ஆக்சிடென்ட் வந்து ஆயிருக்க மாரி ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் வந்து ஆயிருக்க வண்டியா இருந்தா கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா, நான் சொன்ன மாரியே தான் முன்னாடியே. அது அப்பதைக்கு கார் வந்து நல்லா போகும். அதுக்கப்புறமேட்டு போக, 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 போக பார்த்தீங்க அப்டின்னா, அந்த கார்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹிட்டன்ஸ் ப்ராப்ளம் நெறைய வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் டென்ட் ஆகுது. ரொம்ப மைனரா இஷ்யூஸ்லாம் இருக்கு அப்டின்னா, அந்த மாரி மாடல வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. பெரிய ஆக்சிடென்ட் ஆன காரெல்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணோம் அப்டின்னா, இந்த மாரி ஹிட்டன்ஸ் ப்ராப்ளம் அதிகமா அதுல இருக்கும். ஸோ 5வது விஷயம் என்ன அப்டின்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்னன்னா, ஒரு ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய கார் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஆனா, அந்த பாப்புலரா இருக்கக்கூடிய கார் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வாங்கணும்னு சொல்லிட்டு அது ஆவலா இருப்பாங்க. பட் ஆனா, அந்த காரோட விலை ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும். ஸோ அந்த கார நம்ம போய் வாங்குனோம் அப்டின்னா, நம்ம அதிகமா பிரைஸ் குடுத்து வாங்குற மாரி தான் இருக்கும். பட் அத விடவே நம்ம டிஃபரண்டா அதே கா மேக்ல அதே மாரி அ கேட்டகரில இருக்கக்கூடிய டிஃபரண்டான வெரைட்டில நெறைய கார்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி காருக்கு போம்போது, விலை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாரி மாடல் சூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு விலையும் வந்து கம்மியா இருக்கும். நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் அதுல வந்து நெறையா சம் அமௌண்ட் ஆஃப் மனி வந்து அதுல சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இத வந்து கன்சிடர் பண்ணலாம். மேபி இது நெறைய பேரு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பாப்புலருக்கு இது வந்து எல்லாருமே வாங்குறாங்க. அப்ப நானும் இது வாங்குவேன். அப்படின்னும்போது, நமக்கு கண்டிப்பா அந்த இடத்துல டிமாண்ட் அதிகமா இருக்கும்போது, அந்த கார் வந்து காஸ்ட்லியா தான் சொல்லுவாங்க. இதே மாரி டிஃபரெண்டான மாடல்லாம் இருக்கு. அது நம்ப நல்லாவே இத விடவே நல்லா வந்து ஓடும். பட் ஆனா அது நல்லா பாப்புலர் ஆயிருக்காது. அந்த மாரி சூஸ் பண்ணும்போது நமக்கு நெறைய மனி சேவ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அ என்னன்னா, ஒரு மெக்கானிக் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி பிராண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு எல்லா விஷயங்களும் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த பிராண்ட பத்தி தெரிஞ்சிருக்கலாம். நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மாடல பத்தி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ, அவரு வந்து ஒரு சஜஷன் குடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காரு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இன்ஜின் நாய்ஸ் அதிகமா வரும். இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளங்கள் இதுல இருக்கு அப்டின்னா, நம்ம வந்து அத லிசன் பண்ணி, ஓகே நம்ப வேற மாடலுக்கு போலாம் அப்டின்னு சொல்லிட்டு அவருடைய அட்வைஸ ஏத்துக்கிட்டு நம்ம போறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெறைய பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு புடிச்ச கார் கெடைச்சிருச்சு. அவங்க பட்ஜெட்லயும் கெடைச்சிருச்சு. இவங்க சொல்றாங்க இன்ஜின்ல அது இருக்குது. அப்டி சொல்றதுக்கோசரம் நான் எதுக்கு வாங்காம விடணும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத வாங்குனோம்னா, ஃபியூச்சர்ல நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது வந்து திரும்ப அவர் சொன்ன மாரியே வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு 85%லேருந்து 90% கண்டிப்பா வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால அவரோட அட்வைஸ் என்னவோ அத கேட்டு நம்ம வாங்குனோம் அப்படின்னா, நம்ம இந்த மாரி ப்ராப்ளம்ல வந்து அவர் சொன்ன மாரி ஏதாவது சொல்லியிருக்காரு அப்படின்னா, ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாருன்னா, அந்த ப்ராப்ளம் வந்து வராம நம்ம பார்த்துக்கலாம்.
ஏன்னா, நம்ம கா யூஸ்டு கார்ஸ்ன்னு நீங்க போனீங்க அப்படின்னா, நெறைய மாடல்ஸு, எக்கச்சக்கமான வண்டிகள் இருக்கும். இதுதான் நான் சூஸ் பண்ணணுன்றது உங்களுடைய இதா இருக்காது. நீங்க நெறைய மாடல் சூஸ் பண்ணலாம். அதுல வந்து நெறைய ஃபில்டர் பண்ணணும். உங்களுக்கு தேவையானத வந்து நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல காரே வந்து நீங்க உங்களுக்கு நல்ல மாடலே வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கா ஒரு அ உங்களுக்கு ஒரு கார் உங்களுக்கு வந்து ஒரு கார் மாடல் வந்து செலக்ட் பண்ண தெரியல அப்படின்னா, இந்த விஷயங்களெல்லாம் பார்த்து அ செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு கார் வந்து ஒரு பெஸ்ட்டான காரா வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை விட அந்த முன்னாடி சொன்ன மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெக்கானிக் கிட்ட வந்து நம்ம ஒரு 11 பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்றோம். அந்த 11 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணதுலருந்து அவர் ஒரு சில மாடல் சொல்றாரு. அது வந்து நமக்கு எக்ஸ்பெக்டேஷனுக்கு, நம்மளுடைய பிரைஸுக்கு, நம்மளுடைய நீடுக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுதுன்னா, நீங்க ரொம்ப ரொம்ப லக்கி. ஸோ அந்த கார வந்து நீங்க வந்து வாங்குறதுக்கு நெறையா அ நீங்க வந்து எஃபோர்ட் போட்டு அந்த கார நீங்க வாங்கலாம். ஏன்னா, அவரு வந்து ஒரு நல்ல சஜஷன் குடுத்திருப்பாரு. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சஜஷன் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு காரோட மாடல் வந்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து எங்க வந்து கார் வாங்குறது? யார்ட்ட வாங்குறது? டீலர்ட்டயா? இல்ல இண்டிவிஜுவலா ஒருத்தர் விக்கிறாருன்னா அவர்கிட்டயா? இல்ல வேற யாராவது மூலியமாவா? இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட இருக்கும். ஆ இப்படி வாங்குனேன் அதாவது வேற யார்ட்டயா வாங்குனேன் அப்படின்னா, எனக்கு ப்ராப்ளம் வராதா? அவங்க என்ன ஏமாத்திற மாட்டாங்களா? காசு அதிகமா வாங்கிருவாங்களே! அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னாலும், அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து இன்னும் ஏதாவது இத மாரி தெளிவா வந்து நானு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து என்ட்ட கமெண்ட்ல கேட்கலாம். இது வந்து டீட்டெயிலா வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றேன். இது முழுக்க முழுக்க அ அ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லருந்து நான் எடுத்த பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து இதுவும் இன்னும் உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க சொல்லலாம். நான் அதில ஆட் பண்றேன். அ தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.